Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரான சென்னா மசாலா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது இருக்கிற அதே டேஸ்ட்ல வீட்ல எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் சுண்டல் வெள்ளை சுண்டல் எடுத்துக்கிறேன். இத ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஊற வச்சு எடுத்தா தான் நமக்கு நல்லா வேகும். இப்போ இத வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர்ல சுண்டல் மூழ்குற அளவு தண்ணி ஊத்திட்டு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 7லேருந்து 8 விசில் வர வச்சு நல்லா வேக வச்சு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் ஊற்றி இதில் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் மசாலா பொடியெல்லாம் இதிலே நம்ம வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். அதுக்கு 2 வெங்காயம் நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடயே ஒரு துண்டு இஞ்சும் 4-5 பல் பூண்டும் சேர்த்துருக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட் இருக்கும். இது கூட 2 தக்காளி சேர்த்துருக்கிறேன். நம்ம ஆனியன் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கமோ அதே அளவு நம்ம தக்காளியும் எடுத்துக்கிடணும். இப்போ இதெல்லாம் ஒரு 80% வந்து நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து ஒரு 80% குக் ஆகிட்டு இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கிறேன். நம்ம மல்லித்தூள் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு ஜீரகத்தூளும் கரம் மசாலா தூளும் எடுத்துக்கணும். காரத்துக்கு நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ அடிபிடிச்சிடாமல் இதெல்லாம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கிறேன். நம்ம கடுகு எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கிடலாம். இது கூட ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதுவும் சேர்த்துருக்கிறேன். இதனுடைய நம்ம ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இந்த ஆயிலே நம்ம வதக்கிக்கிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. மிக்ஸி அந்த அலசின தண்ணியும் நான் இது கூடயே நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்குறோம்ல அந்த சுண்டல் வந்து அந்த தண்ணியோடய நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடயே நாம் வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து இந்த சுண்டல் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த டைமில் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணிலாம் நமக்கு நல்லா கொதித்து தண்ணிலாம் வற்றி வரணும். ஒரு பாதி அளவு தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ எனக்கு பாதி அளவு தண்ணி வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சுண்டலில் வந்து ஒரு பாதி அளவு சுண்டலை மட்டும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கிடணும். இதை மாதிரி ஒரு மத்து அல்லது டம்ளர்களோட பின்பகுதி ஏதாவது வச்சு நம்ம பாதி சுண்டல் கொஞ்சம் முழுசாக இருக்கணும், கொஞ்சம் வந்து நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் நமக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அந்த மசிக்கும் போது அந்த சுண்டல் வந்து இந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால் எல்லா சுண்டலையும் நீங்கள் மசிச்சிடாதீங்க. 1-2 அது மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கிரேவி நமக்கு திக்காகும். அதே டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு இந்த திக்னஸ் வர வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ நம்ம மசிச்சது எல்லாமே நல்லா சேர்ந்து சூப்பரான பதத்துக்கு வந்துட்டு இந்த டைமில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சமாக நான் கொத்தமல்லி இலையும் தூவிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். பூரி அப்புறம் சோளாப்பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.